அகத்தியர் ஒரு முக்கியமான காரியத்துக்காக இமயமலைக்கு போறாரு. அகத்தியர் மட்டும் இல்லாம 30 முக்கோடி தேவர்களும் 48,000 ரிஷிமார்கள் இவங்க அத்தனை பேருமே அந்த இமயமலையுடைய உச்சியில சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை பார்க்கறதுக்காக போய் சேர்ந்திருக்காங்க. அந்த நேரத்தில் இத்தனை தேவாதி தேவர்களும் ரிஷிமார்களும் வடக்கு பக்கத்தில் நம்முடைய பூமியுடைய வட திசையில் போய் ஒரே இடத்துல குவிஞ்சு நின்று இந்த கல்யாணத்தை பார்க்க போனதுனால வட திசையானது தாழ்ந்து போயிருது. அந்த பாரத்தின் காரணமாக தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து நின்றுச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ உலகமானது சமநிலைமையாக இல்லை, வட திசையானது தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து போய் நிற்குது அப்படிங்கிறாங்க. இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். வடதிசை தாழ்ந்து போகுது அப்படின்னு சொன்னா இவங்கெல்லாம் அந்த பக்கத்தில் போய் ரொம்ப எடை அதிகமாக நின்னதுனால அந்த வடதிசை தாழ்ந்து போயிருச்சா அப்படின்னு சொன்னா இவங்களுடைய எடையால தாழ்ந்து போகல, இவங்களுடைய மதிநுட்பத்தால அறிவால அவங்களுக்கு இருக்கக்கூடிய சக்தியால ஒட்டுமொத்த சக்தியும் ஒரே இடத்துல குவிஞ்சதுனால வடதிசையானது அந்த பாரம் தாங்காம தாழ்ந்து போய் தென் திசையானது உயர்ந்து நிற்குது. இப்போ இவங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க. இந்த கல்யாணத்துக்கு வந்தவங்களை எல்லாம் இப்படி உலகமானது சமநிலைமையில நிக்கல, நீங்க எல்லாம் திரும்பி உடனே போங்க அப்படின்னு சிவபெருமானால அனுப்ப முடியாது. அதே சமயத்தில் உலகத்தை சமப்படுத்த வேண்டிய அந்த பொறுப்பும் சிவபெருமானுக்கு இருக்கு. அப்பதான் சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு, அகத்தியரே நீங்க தென் திசைக்கு போங்க, நீங்க ஒருத்தர் போய் தென் திசையில் நின்னாலே இங்க நிற்கக்கூடிய 30 முக்கோடி தேவர்கள் 48,000 ரிஷிமார்கள் இருக்காங்களே அவங்க அத்தனை பேருடைய அறிவும் அவங்க அத்தனை பேருடைய சிறப்பும் உங்க ஒருத்தர்கிட்டே இருக்கிறதுனால நீங்க மட்டும் தென் திசைக்கு போய் பொதிகை மலையில நின்னீங்க அப்படின்னு சொன்னா இந்த உலகமானது மறுபடியும் சமநிலைமைக்கு வரும் அப்படின்னு அகத்தியர் கிட்ட சொல்றாரு. இப்போ அகத்தியர் பேசுறாரு.